அது மாதிரி மாலதினா மாலையை உடையவள் மாலதி அப்படின்னு சொன்னாமா. இப்போ என்ன வீடியோ எடுக்க போற ஸ்ரீதேதயாபாத்திரம் விபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே கங்கயா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாம சமாரம்பாம் நாதமாம் முனி மத்திமாம் அப்பது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் வெங்கடேசன் ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவருக்கு குழந்தையே இல்லை. பெரிய பெருமாளை பிரார்த்திக்க ஒரு ஆண் மகள் பிறந்தது. இந்த ஊரில் பிறந்ததுனால இந்த ஊர் பெருமாளுக்கு லட்சுமி நாராயணன், அதனால அவருக்கு விப்ர நாராயணன் என்ற திருநாமம் மட்டும் மகிழ்ந்தார். ஒரு 5-6 வயது ஆன உடனே ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் பாடசாலை விட்டு கந்த சம்ஸ்காரம் பண்ணி யஜ்னோபவீதானம் பண்ணி அங்கேயே விட்டு வந்துட்டார். நல்ல ஆச்சாரியர். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 64 கதைகள் எல்லாத்தையும் குறையற கற்பித்தார். எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஆச்சாரியர் உன் பாடம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னா, அடுத்த உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டார். ஆச்சாரியர் ஜெபம் பண்ணி பார்த்தா பெருமாள் கழுத்த போட்டுருக்க வனமாதி அப்படிங்கிற மாலை அப்படியே கண்ணுக்கு வந்தது. அடாடா, இவன் வனமாதி எழுத்துமா இருக்கானே, இவனுக்கு போய் நம்ம உத்தரவு பண்ணாமா? எப்படி கிருஷ்ணன் காந்திமணி முனிவர்கிட்ட பாடம் கட்டுற மாதிரி நம்ம கிட்ட கட்டுருக்கான். படுத்துட்டு இருக்கான்பா, அவன்கிட்ட போய் கேடு, அவன் உனக்கு உத்தரவு போடுவான்னு சொல்ல அங்கே அரங்கனை சேர்ந்தார். உத்தவமூர்த்திவே அயோத்தியம் அரசுன்னு வேறு, மூடமூர்த்திக்கு வேறு வெண்ணெய் உண்டவாயன்னு வேறு. ஸ்ரீரங்கத்தை அந்த அயோத்திய மரத்து போட்டு இந்த மாலையிலேருந்து ஒரு மாதம் அச்சுவர் கைக்கு வந்தது. அப்பா, உன்னை மாலை கைங்கரியம் பண்ண சொல்லி உத்தரவு போடுறார் பெரிய பெருமாள் நம்பெருமாள்னான். உடனே ஸ்ரீரங்கத்தில் பெரிய கோபுரத்துக்கு பக்கத்தாப்புல ஒரு பெரிய இடம் இருக்கு. இப்போ அங்கேதான் கடலடிக்கு ஆழ்வார் சன்னதி இருக்கு. பக்கத்தாப்புல சூரிய புஷ்கரணி இருக்கு. அதில் ஒரு பெரிய நந்தவனம் போட்டு பெருமாளுக்கு 6 காலம், 6 காலத்துக்கும் நிறைய துளசி நல்ல வாசனை மாலைகள் சார்த்து மகிழ்ந்தார். ரொம்ப நாள் இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எப்போதும் என்னடா, ஒரு நாளைக்கு தாயார் பெருமாள் 2 பேரும் ராத்திரி 11 மணிக்கு மேலே பார்வேட்டை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த சராசரமெல்லாம் சுற்றி வருவார். அங்கே உள்ள பாவதாளுடைய குறையெல்லாம் காட்டி சொல்ல பெருமாள் அனுகிரகிப்பார். பெருமாட்டில் தாயார் அனுகிரகிப்பார். ரொம்ப நாளாக இவர் திருமங்கல தாரணம் வேண்டி இந்த பொண்ணு வேண்டிக்காது, வேண்டி இவருக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா உடனே தாயார்னா, போன தினத்தில் அவருக்கு 11 வயசில் கல்யாணம், 16 வயசில் ஆற்று கொண்டுட்டா, உன் தாலியை நீயே சொல்லிட்டு வந்துட்டா. அதனால இந்த ஜென்மத்தில் அந்த தாலியினுடைய மகாத்மியம் அவளுக்கு தெரிஞ்ச உடனே கொடுப்போம் அப்படின்னு சொன்னான். பெருமாள் தாயார் கேட்குறா, ரொம்ப நாளாக மாலை வெட்டி போட்டுருக்கான், நீங்களும் புரிஞ்சு மாலை வாங்கிக்கிறேன், நானும் வாங்கிக்கிறேன், அவனுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னா, அவன் உலக அறிவே இல்லாமல் இருக்கிறான். ஆண் யார் பெண் யார் என்று கூட நிலைமை தெரியாத இருக்கான். அவனுக்கு இந்த உலக அறிவை பூட்டி தடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்ல, அதே சமயம் உறையூரை தலைநகரமாக கொண்டு புறத்துக்க சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய அவைக்களத்திலே ஸ்ரீதேவி தேவதேவி என்று 2 பேர் ஆடல் அழகிகள் தேவதாசிகள் தங்களுடைய மணி வேண்டாம் சுகுந்த மணி வேண்டாம் ஆடல் அழகிகள் தேவதாசிகள் தங்களுடைய ஆடல் திறமையினாலே அரசனை மகிழ்வித்து யானை சேனை பல்லக்கு பருவிட்டங்கள் ஏகப்பட்ட பொன்னும் மணியும் எடுத்துட்டு அவளுக்கு பக்கத்தாப்பில் உள்ள உத்தமர் கோயில் ஊர், ஸ்ரீரங்கம் வழியாக தான் குறையூர்லேருந்து உத்தமர் கோயிலுக்கு போனோம். இந்த நந்தவனம் இருக்கிற இடத்துல பல்லாக்கை நிறுத்தி நாங்கள்லாம் கொஞ்சம் தாகதாந்தி பண்ணிட்டு வரோம்னு பல்லாக்கு இருக்கிறவர்களாக போயிட்டா. உள்ளே போய் பார்த்தா வண்ண மலர்கள் வாசனை, ஒரே மயிர்களும் வீடுகளும் பாவிகள், அந்த பாத்துகள்லாம் விளையாடிட்டு இருந்தது. அன்னப்பட்டிகள்லாம் பார்த்தா ரம்மியமாக இருந்தது. அப்படி நந்தவனத்தை சுற்றி வந்தால் அங்கே ஒரு சின்ன ஆசிரமம். அதில் இந்த விப்ர நாராயணன் என்ன பண்ணார், ரங்கம் 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 ஸ்ரீரங்கம்
ரங்கம் 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 ஸ்ரீரங்கம் அப்படின்னு பூ தொடுத்துட்டு இருந்தார். கண்ணு மூடி இருக்கு. அப்படியே கையை தட்டினா ஒரு கள்ளத்துக்கு எத்தாப்புல போட்டா. பார்த்தா அலி மாதிரி இருக்காக்கா. நம்ம எங்கே போனாலும் மூடு பல்லக்கில் போகிறோம், கீழே இறக்கணும்னா 1000 பேர் சூழ்ந்துக்கிறா. அதனால இங்கே வந்து இவனுக்கு நம்ம பேரழைகள் நம்ம பேர்த்தாப்புல இருக்கிறோம். அவன் கண்டு பார்க்க மாட்டேங்கிறான் பாரு. அவன் நிச்சயமாக ஆணழகனாக இருந்தாலும் அறியா தான் இருக்கணும்னு சொல்ல தேவதேவின்னு சொல்ல அக்காவுக்கு கோபம் வந்தது. முதுகில் ஒன்று வச்சா. அவர் வெங்க தாரணை வச்சார். அதனால் அவர் அவ்வளோ சூக்கனி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முதுகில் ஒன்று வச்சா. ஏக்கா அம்மதன்னா உனக்கு இத்தனை கோபம் வருது, நீ என்ன உன்னை காதலிக்கிறியான்னா இதுவரை இல்லை. இப்போ நீ என் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி விட்டால் இனிமேல் வந்தால் நான் விபன் நாராயணனோட வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா அகண்ட காவிரியில் போய் தானத்தியாகம் பண்ணிப்பேன் சொல்லிட்டார். 1 ஆண்டு காலம் மௌனத்தவன் செய்து அவருக்கு சிசுகழியெல்லாம் செஞ்சார். அவர் கண்டுக்கவே இல்லை. அப்போல்லாம் ஸ்ரீரங்கத்தில் உண்டை கட்டி தான் சம்பளம். ஒரு உண்டை கட்டிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி.